எங்கள் அம்மா 9th 10th படிக்கும்பொழுது நான் சரசுன்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அவங்க நான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவார்ல, கொஞ்சம் அரகண்டான ஆள். அடிக்கல மாட்டார், பட் கொஞ்சம் அரகண்டான ஆள். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. வெளியே போயிட்டு வந்தார்னா ஒரு நாள் சட்டை கிழிச்சிட்டு வந்தாப்புல, ரோட்டில் சண்டை போட்டு வந்தார். இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுவார். அவருக்கு சிவில் இன்ஜினியர் தானே. சரி, ஹைட்டுக்கு போனாலும் கத்தி அவர் திட்டுறது எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு எப்பயாவது இந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரு இல்லை பயம் வரும்போதெல்லாம் அப்பத்துலேருந்தே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். கவலைப்படாத சரசு, ஒன்றும் இல்லை அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னு ஏதாவது பேசுவேன், ஆறுதல் பேசுவேன். அப்போ ஆரம்பிச்சது. நான் அப்பாவாகி எங்கள் அம்மா எனக்கு பொண்ணாகி இப்போ வரைக்கும் அப்படிதாங்க. என்னடா அம்மா என்ன சரசு அப்படின்னு தான் இருக்கும் அது. அப்பயே நான் ஆகிட்டேன், நான் அப்பாவாகிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு சண்டையும் போடும். அப்போ 2 பேரும் சண்டை நடக்கும். அதனால் எதையாவது சண்டை நடக்கணும், போய் கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ அம்மா தானே எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய மாபெரும் சக்தி இல்லையா? இல்லை, ஒரு பிள்ளை இப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏற்கனவே ஃபினான்ஷியல் நிறைய கஷ்டப்பட்டதை தாண்டி இப்போ எல்லாரையும் பார்த்துப்பான். அந்த மாதிரி யாருக்கும் பெத்ததாய்க்கு எப்பயுமே நல்லா இருந்தா ஒரு அந்த 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 நிம்மதி இருக்கு. அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுல சொந்த வீடு இல்லைன்னு பெரிய கவலை. அதனால எனக்கு வீடு வாங்க, நான் தனியாக தான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க வீடு வாங்கி தனியா இருக்காங்க. போய் பார்த்து சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சொந்த வீட்டுல இருக்கணுங்கிறது அவங்க ரொம்ப நாள் ஏற்கும். அது ஊர்ல எங்க அப்பா பாக்கெட்ல கொஞ்சமா காசு எடுத்து ஊர்ல ஒரு சின்னதாக வீடு கட்டியிருந்தாங்க. அப்புறம் கடனுக்கு அந்த வீட்டையும் வித்துட்டோம். நாங்கள் ஒரு சென்ட்ல கட்டியிருந்த வீடு அதையும் வித்துட்டோம். அதுக்கு சொந்த வீடு வேணும். அதனால எங்க அம்மா சொந்த வீட்டில் இருக்குதுங்கிறது அது பெரிய சந்தோஷம். சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி, காளிமுத்து சரஸ்வதி. அந்த அத்தை பொண்ணா யாரும் தெரியல. அந்த போட்டோ கிளியரா இருந்தா அதை ஒண்ணு கேட்டு அத்தை பொண்ணா கட்டலையான்னு இப்ப கேட்குற வயசு இல்லை சார். ஊர்ல இருந்த பார்த்த பொண்ணு அப்படி இப்படின்னு அது ஒரு ஜாலியா இருந்திருக்கும்ல. அத்தை இருக்காங்களா உங்களுக்கு? ஆமா சார். அப்ப அத்தை பொண்ணு இருக்காங்க. 4 அத்தை. கண்ணம்மா. 4 அத்தையா? கஸ்தூரி, கண்ணம்மா, குணவதி, பங்கஜம். 4 அத்தையா? எத்தனை அத்தை பொண்ணுங்க அப்போ? 4 பேர். நீ இவ்வளவு யோசிச்சதுக்கு உங்க அத்தை பொண்ணுங்களாம் கோச்சுப்பாங்க சார். எல்லாரும் கல்யாணம் புள்ள இருக்கு சார். அதை பத்தி என்ன இருக்கு? இருந்தாலும் அத்தை பையன் நீங்க தானே? இல்லையே, நான் மட்டும் இல்ல. ஓ, அத்தை பசங்களா இப்ப எத்தனை பேர் இருக்காங்க காம்படிஷன்? இல்ல, நான் எங்க வீட்லயே 3 பேர் இருக்கு. ஓ, உங்க வீட்லயே 3 பசங்க. வருஷத்துல 4 அத்தை பொண்ணுங்களா? ஆமா, ஒரு அத்தைக்கு 3 பசங்க, 3 பொம்பளை பசங்க. ஒரு அத்தைக்கு ஒரு பொண்ணு. இன்னொரு அத்தைக்கு 2 பசங்க, இன்னொரு அத்தைக்கு 2 பசங்க. அவங்கள ஊர்ல இருக்காங்க? எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்க. ராஜபாளையம். ஓகே. அழகான போட்டோங்க அது. இந்த போட்டோ நானும் பார்த்துருக்கேன். ஆமா சார், எங்களுக்கு ஆச்சரியம் சார். பார்த்தோன்னு என்ன தோணுது இந்த பிக்சரை பார்த்தோம்? ஐ மேட் இட். ஓகே. என் குடும்பம் இல்லை, அது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அங்கே போகிறது. அங்கே நாங்கள் இப்போ நான் அவுட்டோர் ரொம்ப நாள் போயிட்டேன்னா குழந்தைங்களை மிஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா கூட்ட சொன்னேன். என் கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு போவாங்க. அப்படி வந்த போது இருந்தது அது. அப்புறம் என் குழந்தைங்க இந்த வயசுல இருந்தது ரொம்ப அற்புதமான தருணம் அது. அப்பா பேச்சை கேட்க வேணான்னு வளர்ற வயசுக்கு முன்னாடி இந்த வயசு. அப்பாவோட சண்டை போறதுக்கு உண்டான வயசு இருக்கும் இல்லையா, அதுக்கு முந்தின வயசு. இப்போ ரொம்ப கஷ்டம். எதையாவது சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. நான் அதை வரவே இருக்கிறேன். தனக்கு எவ்வளோ அறிவு வந்திருக்குன்னு யார் கூட செக் பண்ணுறது? அப்பனோட சண்டை போட்டு தான் செக் பண்ண முடியும். அதனால நான் அதை வரவே இருக்கிறேன்.